தண்டலம் தான் கைஸ் வந்திருக்கும். சைட் வந்து நம்மளுக்கு யார் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்சல் தான் கைஸ். இந்த சைட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கார்ஜினே சொல்லலாம். சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. இந்த பக்கம் பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் செகண்டரி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு. பக்கத்துலயே அப்படியே பாருங்க நம்மளோட சைட் இருக்கு. சைட்ல இருந்து வெறும் ஒரு 300 மீட்டர்ல, அதாவது அந்த எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி அதுக்கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்துட்டு தண்டலம் வந்து மெட்ரோ வர இருக்கு. மெட்ரோ பூந்தமல்லியில ஆல்ரெடி ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல வந்து போய்க்க முடியும். குத்தப்பக்கம் பஸ் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ்ல டிரைவ்ல போயிட முடியும். பரந்தூர் ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 to 25 மினிட்ஸ்ல போயிட முடியும். இதே வந்து ஹைலைட்ஸ் நான் தனியா சொல்ல தேவையில்ல. இருங்காட்டி கோட்டை திருமலைசைன்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் சிட்கோட் கம்பெனிக்கு வந்து சரௌண்டிங்ல இருக்கனால ஸ்டேஷன் நீங்க நினைக்கிறதோட வேற லெவலா இருக்கும். மொத்தம் 8 ஏக்கர்ஸ் கவர் பண்ணிருக்கோம் லேஅவுட்ல. 8 ஏக்கர்ல ஒரு 164 பிளாட் நம்ம போட்டிருக்கோம். அதுல ஒரு 100 பிளாட் கிட்ட சோல்ட் அவுட் ஆயிருக்கு. 100 பிளாட் அப்படியே சோல்ட் அவுட். 3 ஃபீட் ஹைட் ஏத்தி தான் கொடுத்திருக்கோம். சூப்பர். பிளஸ் வந்து வால் காம்பவுண்ட் சுத்தி நம்ம வால் காம்பவுண்ட் கொடுத்திருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கு. ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம 3890 ரூபீஸ்க்கு நம்ம பண்ணிட்டோம். 3890 ரூபாய் தான். இந்த வீடியோ பாத்துக்கோங்க. நீங்க ஆக்சுவலா இந்த சைட் விசிட் வரும்போது நிச்சயமா நிறைய கம்பெனில கேட்டே வாங்க. 4000 4500 மேக்ஸிமம் 4000 மேல ப்ராப்பர்ட்டி அங்க ஸ்டார்ட் ஆகும். பட் நம்ம சைட் அப்படி கிடையாது. என்ன ஆஃபர் வந்து கொடுக்க போறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சில்லர் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OnePlus மொபைல் வந்து ஃப்ரீயா கொடுத்துறாங்க. வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபோன் ப்ராசஸிங் ஃபீஸ்னு சொல்லிட்டு ஒன்னு தனியா வாங்குவாங்க. அதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராசல் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. கேப் ஃபெசிலிட்டிஸ்மே அவைலபிளா இருக்கு. அந்த மட்டும் போதும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சைட்னே சொல்லலாம். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் மண்டருட்டி சேனல் இருந்து பேசுறேன். வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சைட் வந்திருக்கும். எங்க வந்திருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தண்டலம் தான் கைஸ் வந்திருக்கும். இந்த சைட் வந்து நம்மளுக்கு யார் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்சல் தான் கைஸ். இந்த சைட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா தி பார்க் கார்ஜினே சொல்லலாம். இன்ட்ரோ சொன்னா அது நல்லாவே இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் சைட்டுன்னு சொல்லிட்டு சைட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்துல ரோடுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் அது கிடையாது. ரோடு அந்த சைடு, இந்த பக்கம் காலேஜ்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. வாங்க வெளியே போலாம். பாருங்க சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே உங்களுக்கு ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் செகண்டரி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு. பக்கத்துலயே அப்படியே பாருங்க நம்மளோட சைட் இருக்கு. இதுக்கு மேல என்ன கைஸ் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 300 மீட்டர்ல, அதாவது இங்க இருந்து அந்த எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி அதுக்கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்துட்டு நம்ம தண்டலம் வந்து மெட்ரோ வர இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் மெட்ரோ பூந்தமல்லியில ஆல்ரெடி ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த டிசம்பர் மந்த் எண்ட்ல வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல வந்து போய்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. நம்ம சைட்லேருந்து பக்கத்தில் குத்தப்பக்கம் பஸ் ஸ்டாப் இருக்கு. அந்த குத்தப்பக்கம் பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல டிரைவ்ல போயிட முடியும். இந்த நேஷனல் ஹைவேனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாசில் ஃபுல்லா இங்கேருந்து பரந்தூர் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 மினிட்ஸ்ல போயிட முடியும். காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நிமிஷத்துல போயிட முடியும். இதே வந்து ஹைலைட்ஸ் தான். இதுல ஹைலைட்ஸ் நான் தனியா சொல்ல தேவையில்ல. தண்டலம் மெட்ரோ வரப்போகுது. இந்த மாதிரி ஹைலைட்ஸ் சொல்லிக்கிட்டே போலாம், அடிக்கிட்டே போலாம். ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் என்னென்ன பார்க்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட அம்யூனிட்டிஸ், பர் ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட், எத்தனை ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் லேண்ட் இருக்கு. நம்ம சைட்டுக்குள்ள போய் டீட்டெயிலாக வந்து இன்டெப்த்தாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இருங்காட்டி கோட்டை திருமலைசைன்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் சிட்கோட் கம்பெனிக்கு வந்து சரௌண்டிங்ல இருக்கனால நிச்சயமா சொல்றேன் அப்ரிசியேஷன் நீங்க நினைக்கிறதோட வேற லெவலா இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ஒர்த்தான ஒரு வீடியோவா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ள வந்தாச்சு. ஆல்ரெடி நான் வந்து டெவலப்மெண்ட் சொல்லியிருப்பேன். சரௌண்டிங்ல வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ஆல்ரெடி டெவலப் பண்ண ஏரியால தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. பிளாட் வந்து நம்ம ப்ராப்ஸில் போட்டிருக்காங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பிரதர் கிட்ட கேட்டு. ஹாய், நான் உங்க நேம் சொல்லுங்க. ப்ராப்ஸில் நீங்க என்ன வேணா இருக்கீங்க? ஹாய் சார், என் பேர் சந்தோஷ். நான் ப்ராப்ஷல் ப்ராப்பர்ட்டியில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். சூப்பர். 1.5 இயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்ண்ணா. நான் சைட்டோட டீடைல்ஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். தெரியாத மக்களுக்கு நம்ம சைட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, நம்ம சைட்டோட அம்யூனிட்டிஸ்ல என்னென்ன மாதிரிலாம் நான் கொடுத்துருக்கோம். நம்ம சைட் வந்து சென்னை டு பெங்களூர் ஹைவேலேருந்து பூந்தமல்லியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்ல ஆன் ரோடே லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. ஆன் ரோட்னா ப்ராப்பர் ஆன் ரோட்ல இருக்கு. உள்ள 1 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் அல்ல. ஆன் ரோட்ல 8 ஏக்கர்ல ஒரு 164 பிளாட் நம்ம போட்டிருக்கோம். அதுல ஒரு 100 பிளாட் கிட்ட சோல்ட் அவுட் ஆயிருக்கு. 100 பிளாட் அப்படியே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. ரிமைனிங் 150 பிளாட் கிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே. இப்போ வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 4800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்ட இப்போ கரண்ட்லி அவைலபிள் இருக்கு சார். சூப்பர்ண்ணா. என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் நம்ம அந்த சைட்ல கொடுத்துருக்கோம்? சைட்டோட பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம கரண்ட்லி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். ரோடு வந்து 3 ஃபீட் ஹைட் ஏற்றி தான் கொடுத்துருக்கோம். சூப்பர். ப்ளஸ் வந்து வால் காம்பவுண்ட் சுற்றி நம்ம வால் காம்பவுண்ட் கொடுத்துருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு.
24/7 செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கு. ஓகே. சிசிடிவி சர்வைலன்ஸ் கொடுத்துருக்கோம். 1 lakh லிட்டர் வாட்டர் டேங்க் ஓவர் டேங்க் நம்ம பில்டப் பண்ணியிருக்கோம். ஓகே. அதுல இருந்து 164 பிளாட்லயுமே இண்டிவிஜுவல் பைப் லைன் கொடுத்துருக்கோம். பார்க் வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல பார்க் பில்டப் பண்ணியிருக்கோம். 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல பெரிய எந்த சைட்லயுமே அவ்வளவு கொடுக்க மாட்டாங்கண்ணா. ஒரு 2000 உள்ளேயே நம்மளுக்கு வாக்கிங் ட்ராக் இருக்கு. சின்னதா ஸ்டேஜ் கொடுத்துருக்கோம். பார்ட்டிக்கு அக்குபஞ்சர் வாக் இருக்கு. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, சீனியர் சிட்டிசன்ஸ் வாக்கிங் ட்ராக் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் பார்க் உள்ளது. ஸோ அமெனிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கே தெரிய பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட்லாம் பார்க் இருக்கும். பட் நம்ம ப்ராப்சல் தண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்கனால நீங்கள் அங்கே பார்ட்டியும் கண்டெயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கு இங்கேயே போய்க்கலாம். என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெப்ஸ் நிறைய நடக்கணும், உடம்பை குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வாங்க 10,000 ஸ்கொயர் ஃபீட்டா அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். அக்குபஞ்சர் வாக் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் நல்லா இருக்கும். சூப்பர். நம்ம சைட்டோட அமெனிட்டிஸ் எல்லாமே சொல்லிட்டோம். முக்கியமாக அடுத்தது பார்க்குறது வந்து கனெக்டிவிட்டி தான். எனக்கே தெரியும், ஆல்ரெடி நம்ம நீங்கள் ஸ்டார்டிங் இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பீங்க சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேலேயே இருக்குன்னு. இதை தவிர்த்து என்னென்ன கனெக்டிவிட்டியில் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம சைட்டில்? கனெக்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கம் ஸ்ப்ளிட் ஆச்சு. அடுத்து கிளாம்பாக்கம்க்கு அடுத்து கொத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் தான் இப்போ ஹேப்பனிங்காக இருக்குது சென்னையில். கண்டிப்பாக அது வந்து ஏஷியாலே ஃபர்ஸ்ட் டைம் ஏசி பஸ் டெர்மினஸ்னு சொல்கிறாங்க. அது ஒரு வந்து மேஜர் கனெக்டிவிட்டி உங்களுக்கு இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணி போகிறதுக்காக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ஒர்க்கு தான். ஓகே. ஃபேஸ் 3 வந்து போரூர் டு பொந்தமல்லி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. டிசம்பர்ல. ஓகே. அதுக்கு அடுத்த ஃபேஸ் 4 வந்து பரத்பேட்ல ஸ்டார்ட் ஆகி பரந்தூர் ஏர்போர்ட் வரைக்கும் 19 ஸ்டாப்பிங் வருது. அதுல 6வது ஸ்டாப்பிங் நம்ம தண்டலம் மெட்ரோ ஸ்டேஷன். நம்ம சைட்ல இருந்து அப்படியே பக்கத்துல 200 மீட்டர் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. சூப்பர். ரைட் சைடுல பாத்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை மெட்ரோவும் இருக்கு. 2 டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர்ல 2 மெட்ரோ அக்சஸ் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன்ல தான் நம்ம லே அவுட் இருக்கு. இது நீங்க பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கும் நீங்க 30 மினிட்ஸ்ல நீங்க மெட்ரோல அக்சஸ் பண்ணிடலாம். 30 to 25 மினிட்ஸ் டிரைவ்ல போயிட முடியும். ஹாஃப் நீங்க போயிடலாம். சூப்பர்ண்ணா. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் ஹைவே எக்ஸ்பிரஸ் காலேஜ் பக்கத்துலயே உங்களுக்கு லொகேட் இருக்கு. இந்த ஹைவேல நீங்க போனீங்கன்னா மினிமம் ஒரு 5 hours 6 hours பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு. அந்த பிரிட்ஜ் பிடிச்சிங்கன்னா 3 hours நீங்க ரீச் ஆகலாம். டோல் கிடையாது, ஸ்பீட் லிமிட் கிடையாது, உங்களுக்கு 2 வீலர் கூட அக்சஸ் கிடையாது. வெறும் பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்கள் போயிட்டு வந்துடலாம். சூப்பர். அதாவது ஒரு 5 hours போக முடிய ஒரு பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வே நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயருக்குள்ளே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிவிடுவாங்க. லான்ச் பண்ணிட்டாங்கன்னா வெறும் 3 to 2, அதாவது நீங்கள் நல்லா ஓட்டுறீங்கன்னா 3 hours 2.5 hours ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து ரீச் பண்ணிட முடியும். கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து ஒரு சூப்பரான வேறு லெவலான ஒரு சைட்டு. எல்லா ஆக்சுவலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்கன்னா என்னென்ன அப்ரிஷியேஷன், அதாவது கனெக்டிவிட்டி இருந்தால் தான் நிச்சயமாக அதோட அப்ரிஷியேஷன் ஏறும். அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சரௌண்டிங்லேயே இருக்கணும். அதுவுமே நம்ம சைட்டில் இருந்திருக்கனால அப்ரிஷியேஷன் வந்து நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் மக்கள் ப்ரியாரிட்டியாக பார்க்குறது வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ். அதே மாதிரி நான் இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன், சைட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் காலேஜ் கிடையாது. சைட்டுக்கு அந்த பக்கம் ஒரு காலேஜ், சைட்டுக்கு இந்த பக்கம் ஒரு காலேஜ் இருக்குது. என்ன காலேஜ் இருக்குன்னு சைட்டில் வந்து நம்ம டேரக்ட் ஆப்போசிட்ல ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. ரைட் சைடில் கிங்ஸ் காலேஜ் ஒரு 1/2 கிலோமீட்டர்ல கிங்ஸ் காலேஜ் இருக்கு. ஓகே. மீனாட்சி நர்சிங் ஃபார்மசி அடுத்த காம்பவுண்ட் ஒட்டியே இருக்கு. கண்டிப்பா. அப்புறம் சக்தி குளோபஸ் இன்ஜினியரிங் இருக்கு. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா சவிதா மெடிக்கல் காலேஜ் இருக்கு, சவிதா இன்ஜினியரிங் இருக்கு. ஓகே. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கு. எல்லாம் பஞ்சமே கிடையாது. சூப்பர். நம்ம சரௌண்டிங்ல ஆக்சுவலா ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ், அதாவது 5 to 6 கிலோமீட்டர்ஸ் ஏன் போறோம், 50 மீட்டர் கேப்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் இருக்கு. அது மாதிரி எனக்கு ஒரு ஸ்கூல் காலேஜஸ்ல வேணா மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிரைவ்ல நீங்க போட முடியும். பெரம்புத்தூர், அதாவது பூந்தமல்லியில இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படியே காஞ்சிபுரம் வரைக்கும் ஃபுல்லா வந்து அந்த லாஸ்ட் நம்ம வரகடமே எடுத்துக்கலாமே, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்னு சொல்லலாம். இது ஃபுல்லாவே இப்போ நம்ம தண்டலம் எடுத்தா நம்ம சைட்ல இருந்து சரௌண்டிங்ல என்னென்ன மாதிரி கம்பெனிஸ் நல்லா இருக்கு ஆக்சுவலா? ஏன்னா ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடு கட்டி வரணும்னு சில பேர் யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க நம்ம சைட்ல இருந்து திருமலை சைடில் லெஃப்ட்ல ஒரு 4 கிலோமீட்டர்ல திருமலை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு. ஓகே. அதே மாதிரி ரைட் சைட்லயே இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் உங்களுக்கு இருக்கு. ஓகே. ஹோண்டாய் கம்பெனி இருக்கு. சிப்காட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு. ஆக்குபன்சி வைஸ் உங்களுக்கு ரிலேட்டடா எல்லா ஜாபுக்குமே உங்களுக்கு செட் ஆயிடும். ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச யமஹா, ராயல் என்ஃபீல்டு, மோட்ரோலான்னு சொல்லிட்டு என்னென்ன வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்டலம், ஸ்ரீபெரும்புத்தூர், இங்கே இந்த பக்கம் போனீங்கன்னா காஞ்சிபுரம், மரக்கடன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு நல்ல சைட்டில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறேன். இல்லை நான் வீடு கட்டி வரப்போகிறேன், எனக்கு வந்து நான் சென்னை அங்கே பூரூர் மதுரவையில் இருக்கனால வர முடியலன்னு நான் ஆசைப்படுறவங்களுக்கு நிச்சயமாக இந்த தண்டலத்தில் வந்து ஒரு இடத்த வாங்கி போடலாம். நீங்கள் இப்போ வாங்கி போட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் 2026 நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு அப்ரிஷியேஷன் ஏறும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் முடிஞ்சிச்சு, மெட்ரோ ப்ராசஸ் முடிஞ்சிச்சு, பரந்தூர் ஏர்போர்ட்டு ப்ராசஸ் போயிட்டுருக்கு, எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இப்போ இருக்கிற ரேட்டு நிச்சயமாக சொல்கிறேன் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பர் ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் என்னென்ன? ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம 3890 ருபீஸ்க்கு நம்ம பண்ணிட்டு 3890 ரூபா தான். இந்த ஆன் ரோட்ல நீங்கள் அந்த ரேடியஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு யாருமே பண்ண மாட்டாங்க. நீங்களே ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆக்சுவலாக இந்த சைட் விசிட் வரும்போது நிச்சயமாக நிறைய கம்பெனியில் கேட்டே வாங்க. அங்கெல்லாம் 4000 4500 மேக்ஸிமம் 4000க்கு மேலே தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி
ரேட்டே அங்கே ஸ்டார்ட் ஆகும். பட் நம்ம சைட் அப்படி கிடையாது. 3890 ரூபாய்க்கு தான் கைஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்ரூவல் நம்ம கொடுக்குறோம் ஆக்சுவலாக? அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரேரா 2 அப்ரூவலுமே இருக்கு. சிஎம்டி அப்ரூவல் வந்து நம்ம குயின்ஸ்லாண்ட் வரைக்கும் வந்திருக்கு. குயின்ஸ்லாண்டுக்கு அப்புறம் இன்னும் அந்த மெட்ரோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா சென்னை லிமிட்ல வந்துடும். சூப்பர். உங்களுக்கு செங்கல்பட்டு வரைக்கும் சிஎம்டி லிமிட்ல உங்களுக்கு அப்கமிங். அதாவது டிடிசிபி ரேரா அப்ரூவல் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 3890 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது சிஎம்டி லிமிட்குள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4500 வரைக்கும் எகிற சான்சஸ் இருக்குது. அதாவது 2026 நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் ஒரு மாற்றமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்சலோட தண்டலை சைட்டை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ப்ராப்சல்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு ஆஃபர் தான் கொடுப்பாங்க. சைட்டோட ப்ரைஸும் கம்மியாக கொடுத்து உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் கொடுத்து ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்து ஆஃபரும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த சைட்லையுமே ஆஃபரே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த என்ன ஆஃபர்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன ஆஃபர் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சில்லர் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OnePlus மொபைல் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்குமே தனியாக நம்மளுக்கு செலவாகும், டைம் ஆகும். அந்த பேரியருமே அவங்களே ஏற்றுக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும். லோன் ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக வாங்குவாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராசல் வந்து எடுத்துக்கிறாங்க. லோன் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஆக்சுவலாக ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா OnePlus மொபைல் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, லோன் ப்ராசஸிங் ஃப்ரீ. இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தி பார்க் ஆர்ஜின் இந்த சைட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ப்ராப்சல். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காண்டி கேப் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. டோர் ஸ்டெப்பில் நீங்கள் ஏறி சைட்டுக்கு வந்து டோர் ஸ்டெப்லேயுமே இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் வந்தால் மட்டும் போதும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சைட்னே சொல்லலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சைட்டோ இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்குறதெல்லாம் சரி மறக்காமல் புக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.